வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். அதற்கு தொடர்புடைய செய்திகள், அதாவது என்வி, ஜெலஸ் அப்படின்ற வெறுப்புணர்வு, பகை உணர்வு, அதுபோல் மேலும் தவறான ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பகை உணர்வுன்றது யாருக்குமே யாரும் பகையில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு நியூரலாஜிக்கல் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உளவியல் அடிப்படையிலையும் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், நம்ம ஒருத்தருக்கும் மனித சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி செல் கனெக்டிவிட்டி தான் இருக்குது. இதை அந்த செல் கனெக்டிவிட்டியை சிறப்பாக மாற்றுவதற்கு சில பயிற்சிகள் தான் தேவையே தவிர, ஈஸ்வர சிருஷ்டியில், கடவுளுடைய படைப்பில் எல்லாருக்கும் செல் கனெக்டிவிட்டி என்பது ஒன்று போல தான். அந்த நம்ம ஒரு பரபெல்லா, ஒரு நார்மல் கர்வு ஒன்று போட்டோன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் இந்த யூனிவர்ஸில், இந்த பிருத்திவியில், இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும். எவ்வளோ பேர்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் 800+ crores. 800 கோடியும் தாண்டி 900 கோடிக்கு கிட்ட போயிட்டுருக்குறோம். அது ஒரு நம்பர் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அதை நம்பரை பற்றி இல்லை. அவ்வளோ பேர் இருக்கும். இத்தனை ஜனங்களுக்கும் என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கும்? செல் கனெக்டிவிட்டி ஒன்று போல தான். அதில் என்ன ஆகும்னு கேட்டால், நம்மளுக்கு இதனால் பகை உணர்வு வளர்த்துக்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறச்சே நம்மளோட வலது கையில் இருக்கிற சுண்டு விரலுக்கும் இடது கையில் இருக்கிற சுண்டு விரலுக்கும் சண்டை அப்படின்னு சொன்னால், அது ஹவு இட் இஸ் ஹைலி ரெடிக்யூலஸ். ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? ஒரே ஆளுக்கு இருக்கிற வலது கையில் இருக்கிற சுண்டு விரலுக்கும் இடது கையில் இருக்கிற சுண்டு விரலும் சண்டை போட்டுன்றது, ஒன்றோட ஒன்று பேசாது, அது தே ஆர் அனேபிள் டு மிங்கிள் ப்ராப்பர்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். இட் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். அது ஏற்புடையதன்று. அதனால் எல்லா செல்லும் உள்ளுக்குள்ளே இருக்க, வெளியில் இருக்கிற சரீரத்தை பற்றி சொல்லலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற செல் நியூரல் நெட்வொர்க் இருக்கே, அதில் டோபமைன், தெரியுமா, செரட்டோனின், அதுபோல் நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் இருக்கே, அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் எந்த மாறுபாடும் கிடையாது. எல்லாம் அன்போடும் பழகுவதற்கு இனிமையானதாகவும் இருக்கும். அன்போடும் பண்போடும் கூட பழகும். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வளர்த்து கொண்டால் அந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அதுவும் அன்பை வளர்க்கும். அது ஒரு நாளும் பகை உணர்வுக்கு இடம் கொடுக்காது. பகை உணர்வு என்பது தேவையில்லாத ஒன்று. அதனால் இப்போ சென்ற பதிவில் ஒரு வார்த்தை சொன்னோமே, விருப்பத்துடனும் வெறுப்புடனும். விருப்பத்திற்காக ஒரு வேலை செய்கிறோம், அந்த விருப்பமாக செய்வது சரியாக இருக்க வேண்டாம். மகிழ்ச்சிக்காக ஒரு வேலை செய்கிறோம், அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணணும்? ஏற்புடையதாக இருக்க வேண்டாம். அது சிறு குழந்தைக்கு இருக்கிற மகிழ்ச்சியை பற்றி பேச வரல. ஒரு வளர்ந்த பிறகு இருக்கிற ஒருத்தருக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அடுத்தவங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடை பற்றி சொல்லுவாங்கன்னு சொன்னால், தன்னிட்ட இருக்கிற குறைபாடை எப்படி நீக்கிக்கிறது? அப்படி ஒரு வேளை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களோட மறுபடியும் பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னா ரைட்டு, காது கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் அதை தாண்டி, அந்த காது கொடுத்து வாங்குகிற செய்தியும் தாண்டி அவங்கள்ட்ட வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அவங்களோட தவறை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க செய்வது தவறுன்னு என்பதே மனதால் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி? அது ஒரு நாளும் ஏற்புடையதன்று. அதுபோல் பழக்க வழக்கங்கள் ஒரு நாளும் என்ன பண்ணணும்? தவிர்க்கப்பட வேண்டியது. அது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை நம்ம நின்று பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயம், நம்ம இப்போ ஒரு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த ரூமோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கே, இந்த லெஃப்ட் சைடில் இது இருக்குது, ரைட்டில் அப்படி இருக்குது, நம்மளுக்கு பேக் ஆஃப் தி ஹெட்டில் தலைக்கு பின்னாடி என்ன இருக்குது, 2-3 யானை நின்றுக்கிட்டு இருக்குது, அப்படின்லாம் நம்ம ஒரு கோணத்தில் பார்த்து சொல்கிறோன்னு வைங்களேன். இதுவே இந்த கேமராவுக்கு எதிர்புறத்தில் நின்று பார்த்தா வேறு இன்னும் சில செய்திகள்லாம், சில விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா? அதாவது ஒரு ஆங்கிள் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இது ஒரு கேமராமேன், ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி தான். ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார்? நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டே போவார். இந்த ஆங்கிளில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத காட்டிலும் வேறு ஒரு ஆங்கிளில், வேறு ஒரு கோணத்தில் நின்று பார்க்கும்பொழுது இந்த கட்டமைப்பு இருக்கே, அதுவே வேறு மாதிரியும் இன்னும் பெரிய அளவுலையும் தெரியும். இப்போ இந்த கட்டமைப்பில் எதிர ஒரு மிரர் இருக்கு, ஒரு கண்ணாடியை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வைங்களேன், அது இன்னும் இன்டெப்த்து, பெரிய அளவில் ஆள் ரொம்ப நீளமாக அகலமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனோட விட்டும் குறுக்க அளவும் நெடுத்த அளவும் நீளமும் அகலமும் இன்னும் பெரியதாக இருப்பது போல காட்சி தரும். அதில் என்ன, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க கற்றுக்கிட்டா நிறைய பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணிடலாம்? எளிமையாக தீர்க்க முடியும்.
அதனால் சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும்னு சொன்னால் நம்ம சொல்கிறது அதாவது அந்த க்ளோஸ்டு வியூஸ்ன்னு சொல்லும். மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளவில்லை, மனம் திறந்த மனதை வைத்துக்கொள்ளாமல் விருப்பத்திற்கு அடிப்படையிலும் வெறுப்புக்கு அடிப்படையிலும் சில கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோணத்தில் பார்க்கும்பொழுது அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். மேலும் மேலும் அவங்களுடைய முன்னேற்றத்தை அது தடுக்கும். முன்னேற்றம் சொன்னால் ஒரு இத்தனை வயசை தாண்டினோடனே இவ்வளோ மெச்சூரிட்டி காட்டணும். 30 வயசில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு வைங்களேன், அதுவே 45வது வயசுலையும் 50வது வயசுலையும் ஏற்புடையது அன்று. தட் ஹாஸ் டு பி என்ன பண்ணணும், எலிவேட் பண்ணிக்கத்தான் வேணும். த மோர் யூ க்ரோ பை ஏஜ் என்ன பண்ணணும் தெரியுமா, க்ரோத் அப்படின்னு சொன்னால் க்ரோத் டெவலப்மெண்ட் கூடவே மெச்சூரிட்டியும் வரணும். டெவலப்மெண்ட்றது என்ன, சரீரம் நல்லபடியாக வளர்ந்துட்டோம். க்ரோத்ன்றது என்ன, வயசு கூடிக்கிட்டே வருது. அப்போ கூட ரெண்டு என்ன பண்ணோம், வயசு கூட வரும்பொழுதே மெச்சூரிட்டியும் வரணும். அதாவது ஒரு 7 வயசு 8 வயசில் இருக்கிற ஒரு குழந்தை ரொம்ப சலுகையாகவும் விளையாட்டாகவும் போகிறது சாதாரண விஷயம். ஆனால் அதுவே ஒரு 7 வயசு தாண்டி அவங்க 25 வயசில் வரும்பொழுது அதுபோல் சென்றால் அவங்களுக்கு என்ன வரல, வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி வரலன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட சிந்தனை திறன் குறைபாடு உடையதாக இருக்கிறது, தெளிவாக யோசிப்பதற்கு சாமர்த்தியம் போரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து தவிர்க்கணும்னு சொன்னால் சிந்தனை திறன் தெளிவாக வளர்த்துக்கொள்ள வேண்டும். அத்தகைய சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும் என்பது இங்கே உறுதி செய்யப்படும். அதனால் இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.